Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. டிஜிட்டல் அரெஸ்ட் மற்றும் ஆன்லைன் வர்த்தக மோசடிகளில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 நாள் சோதனையில் மாநிலம் முழுவதும் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழக சைபர் கிரைம் காவல்துறையினர் 2 நாட்கள் சிறப்பு சோதனை நடத்தினர். அதில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், முழு விவரம் என்ன? மணிநூல் மோசடி தொடர்பாக 2 நாள் நடத்தப்பட்ட ஸ்பெஷல் டிரைவில் தமிழகம் முழுக்க தமிழக சைபர் கிரைம் போலீசாரால் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரால் 205 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி உள்ளிட்ட சைபர் கிரைம் மோசடி தொடர்பாக அந்த மோசடிதாரர்களுக்கு தங்களது வங்கி கணக்கை கொடுத்து தெரிந்தோ தெரியாமலோ பணத்திற்கு ஆசைப்பட்டு அந்த வங்கி கணக்கை கொடுக்கும் நபர்களுக்கு மணி மியூல் என்று பெயர். இந்த நபர்களை குறிவைத்து தமிழகத்தில் பதியப்பட்ட கடந்த 2 ஆண்டுகளில் பதியப்பட்ட வழக்குகள் தொடர்பாக தொடர்ச்சியாக கடந்த 3 தினங்களாக ஸ்பெஷல் டிரைவானது தமிழக சைபர் கிரைம் போலீசாரால் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பணத்தை இழந்தவர்கள் வங்கி கணக்கிலிருந்து எந்தெந்த வங்கி கணக்கிற்கு மோசடி செய்யப்பட்ட பணம் சென்றது என்பது குறித்து பட்டியல் தயாரித்தனர். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பல நபர்களின் பட்டியலை தயாரித்து கடந்த 2 நாட்களாக ஸ்பெஷல் டிரைவானது தமிழக போலீசாரால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஸ்பெஷல் டிரைவில் தமிழகம் முழுவதும் தற்போது வரை 500க்கும் மேற்பட்டவரை தமிழக சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக மாநில சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் மேலும் 800க்கும் மேற்பட்ட நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மணிநூல் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யாருக்கு தங்களது வங்கி கணக்குகளை விற்பனை செய்திருக்கிறார்கள், எந்தெந்த நாடுகளுக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள், அதன் மூலமாக எவ்வளவு பணம் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு தகவல்களை திரட்டியதன் அடிப்படையில் இந்த 500 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் மேலும் 800க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னை காவல்துறையும் இதனூடாக கடந்த 2 தினங்களாக ஸ்பெஷல் டிரைவ் நடத்தி இதுவரை 205 நபர்களை அவர்கள் தனியாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தற்போது வரை தமிழகம் முழுவதும் 700க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் 800க்கும் மேற்பட்ட நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த விசாரணை முடிவில் இந்த மோசடிதாரர்கள் உலகத்தின் எந்தெந்த மூலைகளில் இருந்து இந்த மோசடி செயல்களை செய்து வருகிறார்கள் என்பது தகவல்கள் வெளியாகி பின்பு அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாநில சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.